அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் தன்னை கடத்தல் அப்படிங்கிற ஒரு ஜெயமோகன் எழுதிய புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நிறைய புத்தகங்கள் நம்மளோட பாட்காஸ்டிலே பேசியிருக்கோம். அதில் சில கேட்டகரியாக பிரிக்கலாம். ஏன்னா ஒரு நாவல், சிறுகதைகள், கட்டுரைகள், ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்டகரியில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் ஒரு கட்டுரைகள் கோணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது அவரோட பிளாகில் வாசகர்களே ரைஸ் பண்ண கேள்வி, அதற்கு ஜெயமோகன் அவர்கள் அளித்த பதில்கள், இந்த மாதிரி லெட்டர் கான்வர்சேஷன் தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தன்மீச்சின்னு ஒரு புத்தகம் இருக்கும். இதுவும் இந்த தன்னை கடத்தல் புத்தகம், ஒளிரும் பாதை, இது எல்லாமே ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்குன்னு சாதாரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா இதில் நிறையா ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ரைஸ் பண்ண நிறைய கடிதங்கள் எல்லாமே இதில் இருக்கும். அதற்கு ஜெயமோகன் அவர்கள் அளிக்கும் பதில்கள் இருக்கும். இப்போ தன்மீட்சி எப்படின்னா, என்னைக்காவது ரொம்ப ஒரு குழப்பம், ரொம்ப அப்செட்டாக இருக்கும் பொழுது, ஏதாவது ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும்போது அந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா அந்த புத்தகத்தில் நமக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வரும் பொழுது நம்ம அந்த சூழலை, அந்த அட்மாஸ்பியர்லேருந்து விலகி போயிடலாம், சரியாயிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி டக்குன்னு அந்த சூழல்லேருந்து விலகி போக முடியாது. ஸோ எப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம், அங்கே நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணவே முடியல, அங்கேருந்து போயிடணும்னு தோணுது. ஆனால் டக்குன்னு இமீடியட்டாக அதை ஆக்ஷன் எடுத்து நம்மளால் போக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனையை, சூழலிருந்து வெளியே வர முடியாத சூழலில் எப்படி அதை அணுகலாங்கிறத அந்த புத்தகம் சொல்லும். எப்படின்னா, அந்த பிரச்சனையை நம்ம பார்க்குற பார்வையை அந்த புத்தகம் நிறையா சொல்லும். நிறையா அதே மாதிரி ஒரு சினாரியோஸில் லெட்டர்ஸ் இருக்கும். அதற்கு ஜெயமோகன் அவர்களும் பதில்கள் அளிச்சிருப்பார். ரொம்ப சிறப்பான புத்தகமாக இருக்கும். அந்த வகையில் தன்னை கடத்தல் அதே மாதிரி இன்னொரு புத்தகம். ஆனால் இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறையா பாதிப்புகள் உள்ளானவங்க அவங்களோட பிரச்சனைகளை சொல்லியிருப்பாங்க. அதற்கு வாசகர்களே பதில்களும் அளிச்சிருப்பாங்க. ஜெயமோகன் அவர்களும் பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புத்தகம் ஒரு தன்னை கடத்தல்ங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கியமான புத்தகம். வாங்க இதை பார்க்கலாம். தன்னை கடத்தல். இந்த புத்தகம் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுலேருந்து விலகி போகலாம். ஏன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகலாம். ஆனால் சிலருக்கு உடல் ரீதியான நோய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சில பெர்மனண்ட்டான நோய்களும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அந்த சூழல்லேருந்து எப்படி அவங்களோட மனதை வச்சுக்கணுங்கிறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லுவேன். அதில் முதல் கட்டுரையாக காலையில் துயில்பவன்கிற கட்டுரை பார்த்திங்கன்னா, அவருக்கு அந்த லெட்டர் எழுதினவருக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் வராத ஒரு பிரச்சனை அவரோட ஸ்கூல் படிக்கிற காலத்திலேருந்தே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. இதனால் பல பிரச்சனைகள், தூக்கம் இல்லைன்னா உடலில் இன்னும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரும். அவர் பல வருடங்களாக அதை ஃபேஸ் பண்ணி அவர் உடம்பு ரொம்ப மெலிந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவருக்கு முதுகு வலி வர ஆரம்பிக்குது, அடுத்தடுத்து ஃபீவர் வர ஆரம்பிக்குது. இது மாதிரி நிறையா, ஏன்னா பல வருடங்கள் தூக்கமே இல்லாமல் அப்பப்போ தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கும்.
ஸோ அந்த ஸ்டேஜில இருக்கிறவரு, அ வேற ஆப்ஷனே இல்ல. இப்படி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராரு. ஏன்னா, அ அவரோட குடும்ப சூழலுக்கு அவருக்கு படிச்சே தீரணும். அவரோட கூட பிறந்த தம்பிக்கும் ஒரு ஆட்டிசம் பிரச்சனை இருக்கு. ஸோ இவரு தான் வந்து முன்னெடுத்து போகணும். வேற வழியே இல்லாம நெறையா படிக்கிறாரு. இந்த வழியிலயும், இந்த பிரச்சனையிலயும் அவர் வந்து மெடிக்கல் படிச்சு முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆயிடுறாரு. ஒரு ஸ்டேஜில வந்து இந்த வாழ்க்கை போதும். இதுக்கு மேல நம்மளால வாழவே முடியாதுங்கிற அந்த சூழலுக்கு, மனநிலைக்கு அவர் வந்துடுறாரு. ஸோ இந்த ஸ்டேஜில தான் அவர் மெடிக்கல் முடிச்சனால, இது என்ன மாதிரியான நோயா இருக்கும்? இது இப்படி ஒரு நோய் இருக்கா? அப்படிங்கிறத வந்து அவரே ரிசர்ச் பண்றாரு. தேடல்ல இறங்குறாரு. அப்படி அவர் வந்து இறங்கும்போது தான் இது வந்து என்ன கண்டுபிடிக்கிறார்ன்னா, டிஎஸ்பிடின்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாரு. டிலேட் ஸ்லீப் பேஸ் டிஸார்டர் அப்படிங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இது ஒரு பிரச்சனை இருக்கு. இது எதனால வருதுன்னா, ஒரு வீட்ல ஒரு ஆட்டிசம் குழந்தை இருக்குன்னா, அவர் கூட பிறந்த குழந்தைக்கோ இல்லாட்டி அவங்கள பரம்பரை டிஎன்ஏலயே இந்த மாரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மூலமா வர்றது தான் இந்த ப்ராப்ளம். இதனால தூக்கம் இல்லாம போய் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ இதுலேருந்து இவர் எப்படி கடந்து வராரு அப்படிங்கிறத இன்னொன்னு சூப்பரா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இது இது வந்து சூப்பர்ன்னு சொல்றத விட இது ஒரு முக்கியம்னே சொல்லுவேன். ஏன்னா, ஆம் இத்தன கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்தில, அ சில பெர்சன்டேஜ் வந்து இந்த மக்கள் தூக்கம் இல்லாத இந்த நோய் இருக்கிற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அவங்களோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தாலும், இந்த விளக்கம் அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரு, ஒரு நாள் காலையில அ எழுந்து சரியா தூக்கம் இல்லாம இருக்கும்போது, மதியம் திடீர்னு அவர அறியாமயே ஒரு நாள் தூங்கிர்றாரு. தூங்கி எந்திரிச்சு ஈவினிங் எந்திரிச்சு பார்த்தா, அவருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு. உடல்நலம் நல்லா இருக்கு, மனநலம் நல்லா இருக்கு, முதுகு வலி இல்ல, காய்ச்சல் கம்மியா இருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அடுத்த நாள் தூங்கும்போது பார்த்தா, திரும்ப தூக்கம் வரல. இது என்னன்னு தேடி பார்க்கும்போது, நான் 24 ஸ்லீப் வேக் டிஸார்டர்ன்னு சொல்லிட்டு அதோட உட்பிரிவா வருது. இந்த டிஎஸ்பிடியோட உட்பிரிவா வருது. அ இது வந்து ஃப்ரீ ரன்னிங் டிஸார்டர்ன்னு கூட சொல்றாங்க. ஸோ இந்த மாரி ஒன்னொன்னா கண்டுபிடிச்சுட்டு டாக்டர்ட்டலாம் போகும்போது, அவங்களுக்கே தெரியாம இருக்கு. இத பத்தி கரெக்ட்டான ஒரு சொல்யூஷன் தெரியாம இருக்கு. இவர் சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. அ ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறதையும் ஜெயமோகனும் விளக்கம் குடுப்பாரு. அ அது இல்லாம இந்த நோய் தெரிஞ்சுக்கிட்ட இவருக்கு வந்துட்டு, இந்த பிரச்சனைய எப்படி கையாளணுங்கிற அந்த முறை தெரிய ஆரம்பிக்குது. அம் இதனால இன்னும் இது மாரி நெறையா பேரு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் இத எப்படி கையாளணுங்கிறதையும் அவரு அத சொல்லுவாரு. ஆ இதில என்னன்னா, இதுக்கு ஆப்ஷனே இல்ல. தூக்கம் வராம தான் இருக்கும். அந்த தூக்க நேரத்த பகல்ல தான் தூங்கி எந்திரிக்கிற மாரி இருக்கும். அந்த தூக்க நேரத்த ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் தள்ளி போனாலும், அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஸோ அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இத கரெக்ட்டா அந்த டைமிங்க ஃபாலோ பண்ணி தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இப்ப இந்த மாரி தூங்கும்போது, இந்த உலகியல் வாழ்க்கையில கரெக்ட்டான ஒரு வேலைகளுக்கெல்லாம் போ முடியாது. அ இதுக்கு வந்து ஜெயமோகன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க வந்து மெடிக்கல் படிச்சிருக்கிறதுனால, நீங்க ஒரு தனியா ஒரு கிளினிக் வைக்கலாம். அதன் மூலமா நீங்க ஒர்க் பண்ணலாம். இவங்களோட தூக்க நேரத்துக்கு ஏத்த மாரி தனது தொழில அமைச்சுக்கலாங்கிறதையும் சொல்லுவாரு. அதுவும் இல்லாம நெறைய பேரு இந்த நோய் என்ன மாரியான நோய் நமக்கு இருக்குன்னே தெரியாமயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது, இவருக்கு இதுதான் நோயின்னு தெரிஞ்சு, அதற்குரிய ஸ்டெப்ஸ எடுக்குறாரு. வாழ்ற முறைய ஏன்னா இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. அத எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அத எப்படி நம்ம இந்த பிரச்சனைய என்ன பார்வையில பார்க்கலாங்கிறது தான் அ இதுல ஒரு சொல்யூஷனாவே இருக்கும். அது இல்லாம ஜெயமோகன் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாரி நீங்க நெறைய புக்ஸ் படிக்கிறீங்க. இலக்கியம் சார்ந்த படிக்கிறது அதிகமா இருக்கிறனால, கற்பனை உலகத்துல நெறையா வாழலாம். அது வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் சொல்லுவாரு. ஏன்னா இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட அவரே வந்து இரவுங்கிற ஜெயமோகன் நாவல் படிக்கும்போது ஒரு ஏக்கமா இருக்கும். அது வந்து இரவு பொழுதுல தூங்காம
இருக்கும் ஒரு நபர்கள பத்தியான ஒரு கதையா தான் இருக்கும். ஒரு நாவல் தான் அது. இரவு நேரத்தில நடக்கிற மாரியே போகும் அந்த நாவல். அத பத்தியும் சொல்லுவாரு. ஸோ இந்த மாரி நீங்க இலக்கியம் சார்ந்து நெறையா படிக்கும் பொழுது, ஆ உங்களோட நேரத்துக்கு ஏத்த மாரி அந்த மனநிலையில இன்னொரு உலகத்தில நீங்க சஞ்சரிக்கலாம், வாழலாம் அப்படிங்கிற சொல்யூஷனையும் சொல்லுவாரு. ஆ ஸோ இந்த கடிதம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கடிதமா இருந்தது இந்த புத்தகத்தில. இதுக்கப்புறம் இன்னொரு கடிதம் வந்து அதுவும் ஒரு முக்கியமான கடிதமா இருக்கும். எப்படின்னா, ஒரு காதுல வந்து எப்பயுமே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து டினிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை வர்றவங்களுக்கு எந்நேரமும் சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும். அந்த சத்தம் வந்து ஓயாது. தூங்கும்போதும் கேட்கும். ஸோ எப்படி இருக்கும் அந்த ப்ராப்ளம்? அத ஹேண்டில் பண்றது கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க என்ன மாரி அத கடந்து வராங்கங்கிறதும் இதில எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கடிதத்த படிச்ச, அதனால பாதிக்கப்பட்ட இன்னொரு நபர் அதற்கு சொல்யூஷனாவும் சில கடிதங்கள் எழுதியிருப்பாங்க. அம் ஏன்னா, இதில வந்து கோடிக்கணக்கான பேர் வந்து இதுவரையே பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஆனா, அதில குணமடைஞ்சவங்க கம்மி. ஆனா, அத பழகிக்கிட்டு அதன் மூலமா வாழ்ந்தவங்க நெறையா பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு தண்டவாளத்துக்கு பக்கத்தில ஒரு வீடு கட்டி தங்கியிருக்கிறவங்களுக்கு, ஆ டெய்லியும் அங்க வந்து நல்லா நிம்மதியாவே தூங்குவாங்க. ட்ரெயின் கடந்து போனாலும். ஆனா, அன்னைக்கு ஒரு விருந்தினரா, நண்பரா யாராவது புதுசா அந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு அன்னைக்கு இரவு வந்து கண்டிப்பா தூக்கம் வராது. ட்ரெயின் கடந்து போகும்போதெல்லாம் அந்த தூக்கமின்மை, சத்தத்தினால பிரச்சனை வரும். ஆனா, அங்கேயே இருக்கிறவங்களுக்கு அந்த பழகிடுவாங்க. அதே மாரி தான் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், அ அத எப்படி அக்செப்ட் பண்ணி வாழலாங்கிறதையும் இந்த கடிதங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் மனம் என்னும் நோயின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்கும். அதில வந்து ஒரு நபருக்கு வந்து அ முதுகு வலி, முதுகு தண்டின் பகுதியில வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான வலி இருக்கும். ஆ இந்த வலி வந்து ஒரு பொறுக்க முடியாத வலின்னு சொல்ல முடியாது. அவர் அத பொறுத்து போகக்கூடிய வலியா தான் இருக்கும். ஆனா, அவருக்கு வந்து நெறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆ இத பத்தி அந்த வந்த இடம் வந்து ஒரு முக்கியமான இடங்கிறனால, வலி வந்த இடம் முக்கியமான இடங்கிறனால, ஆ ஒரு பயத்தினால ஒரு Google இதுலலாம் சர்ச் பண்றாரு. அத தேடும்போது இன்னும் அதிகமான குழப்பமும், பயமும் தான் அதிகரிக்குது. ஸோ, அதனால இது சம்மந்தமான மருத்துவர்ட்ட போறாரு. அங்க கன்சல்ட் பண்ணும்போது, இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லன்னு தான் சொல்றாங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்ததுக்கு அப்புறமும். இருந்தாலும் அவருக்கு அந்த அ வலி இருந்துகிட்டே தான் இருக்கு. அ இதுக்கு அவர் நெறையா Google சர்ச் பண்ணும்போது, அதில ஒரு புத்தகத்த பார்க்குறாரு. அந்த புத்தகம் வந்து அம் ஒரு நாலேட்ஜ் தெரப்பிங்கிற மாரி ஒரு கான்செப்ட்ல அ உங்களுக்கு ஒரு பிரச்சனை மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது, அவனுக்கு மனதளவுல ரொம்ப ஒரு டிப்ரஷன் ஆகுறான். அது ஆகும்போது மூளை வந்து அவன திசை திருப்புறதுக்காக இந்த மாரி உடலில் சில பிரச்சனைகள கொண்டு வரும். அப்படிங்கிறத தான் அந்த புத்தகம் சொல்லுதுங்கிறாரு. ஆ இது என்னன்னா, எல் எ மேபி இது எல்லா நோய்களுக்கும் தீர்வு இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி முதன் முறையா அ ஒரு வயிற்று பிரச்சனை வந்து ஒருத்தருக்கு வந்திருக்கு. டாக்டர்ட்ட போம்போது, அ கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரு, "உங்களுக்கு டிப்ரஷன் அந்த ஒரு மன உளைச்சல்னால இந்த வயிறு பிரச்சனை வரும்னோனே" எங்க அப்பா வந்து ஆச்சரியமா இருந்தது. எப்படி மைண்ட்ல வர பிரச்சனை எப்படி இது வயிறுல வரும்? அப்படிங்கிற மாரி அப்ப எனக்கு தோணுனது. ஆனா நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமே மனம் சார்ந்த ப்ராப்ளம் தான். இதுலயும் அதுதான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி நெறைய டிப்ரஷன் ஆகும்போது, மன உளைச்சல் அடையும் பொழுது, மூளை வந்து திசை திருப்புறதுக்காக அ சில வேலைகள பண்ணிவிடும். அதுல இந்த வேலையும் ஒண்ணு. ஏன்னா, அ மூட்டுக்கும், எலும்புக்கும் நடுவுல இருக்க தசை பகுதிகளுக்கு ஒரு ஆக்ஸிஜன் சப்ளை தேவ. அந்த ஆக்ஸிஜன் சப்ளைய வந்து இன்சஃபிஷியன்ட்டா மூளை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்படி பண்ணும் பொழுது, அதுக்குரிய வலுவ இழந்து அந்த பிரச்சனைகள், வலி இதெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்கிறது தான் இந்த இதில விளக்கியிருப்பாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நாலேட்ஜ் தெரப்பின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை நம்மளோட
மனதினால தான் வந்திருக்குங்கிறத உணர்ந்தாலே போதும். அந்த உணர்றதுக்குரிய அந்த புத்தகமா அது இருக்குங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. இது வித்தியாசமான ஒரு கட்டுரையா இருந்தது. ஆனா ஒரு முக்கியமான கட்டுரைன்னு சொல்லலாம். ஏன்னா, முன்னாடி வந்து ஒரு நோய் சார்ந்த தலைமுறைகள இல்லாம இருந்த இருந்த தலைமுறைகள் தான் நெறையா இருந்தாங்க. ஏன்னா, நோய்கள்ங்கிறது அ ரொம்ப கம்மியா தான் வந்தது. இப்ப நோய்கள் நெறையாவும் வருது. சாப்பாடு, உணவுனால வருது. ஆனா, அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஆனா, இப்ப அத விட என்னன்னா, மனநோய்களுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையே அப்படிதான் இருக்கு. ஸோ, அந்த மனம் சார்ந்த நோய்ங்கிறனாலே ஏதோ ஒரு மூளை சம்பந்தமான நோய் மட்டும் கிடையாது. அதனால மத்த பிரச்சனைகளையும் உடல்ல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுக்கு இந்த கட்டுரை ஒரு வித்தியாசமான கட்டுரையா இருந்தது. கண்டிப்பா படிங்க. இன்னும் இந்த புத்தகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் நெறையா டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். ஆ இன்னும் நெறையா வந்து சிறு வயதிலேயோ, இல்லாட்டி இதற்கு முன்னாடி காலகட்டங்கள்லயோ, ஒரு உடல் சார்ந்த பாலியல் அ துன்புறுத்தலுக்கு ஏதாவது ஆளான மனநிலையில இருக்கிறவங்க, அதுலேருந்து இன்னும் மீண்டு வராமயே இருப்பாங்க. அவங்களுக்குரிய சொல்யூஷன் இந்த மாரி நெறையா இத கடந்து வர மாரியான கடிதங்கள் இருக்கும். இதற்கு வந்து ம் ஜெயமோகன் அவர்கள் வந்து விளக்கங்கள் நெறையா குடுத்திருந்தாலும், அதில நோட்டபுளா அ ஷார்ட்டா எனக்கு தோணுனது, அவர் குடுத்த ஒரு சில வரிகள் இங்க சொல்லலான்னு தோணுச்சு. என்னன்னா, அவர் வந்து ஒரு உடல்ல வந்து ஒரு நோய் வருதுன்னா, அந்த நோய் வந்து ஒரு 5 நிலையில நம்ம கடந்து வருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஷாக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கர். ஏன் எனக்கு ஏன் இது வருது? எனக்கு மட்டும் ஏன்? அப்படின்னு கேட்குறோம்ல. அந்த நிலை. அதுக்கப்புறம் பார்கனிங். அ என்னைய காப்பாற்றுங்க. அதற்காக என்ன வேணாலும் செய்ய தயாருங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ரஷன். இதெல்லாமே தாண்டி வரும்பொழுது, ரொம்ப மனம் வந்து வருந்தி, ஒரு டிப்ரஷன் ஸ்டேஜுக்கு போயிறது. ஃபைனலா வந்து அக்செப்டன்ஸ். இதுதான் வந்து முக்கியமான ஒண்ணு. அத ஏற்றுக்கொள்ளணும். அது அந்த நிலைய வந்து நம்ம பார்க்குற பார்வையே மாத்திக்கணும். அத வந்து பழகிக்கணும். அத அக்செப்ட் பண்ணிக்கணும். இத வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா சொல்லியிருப்பாரு. இப்ப சொன்னது வந்து ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைக்கு அவர் சொன்ன சொல்யூஷன். இதுக்கப்புறம் வந்து ஒரு உளம் சார்ந்த, மனம் சார்ந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு வேதாந்தம் மூலமா சில விளக்கங்களும் குடுத்திருப்பாரு. நம்மளோட இருப்பு வந்து எப்படி இருக்கும்னா, அ உடல் சார்ந்த இருப்பு, உயிர் சார்ந்த இருப்பு, உளம் சார்ந்த இருப்பு, விழிப்பு நிலை இருப்பு, மெய்நிலை இருப்புன்னு சொல்லிட்டு இந்த 5 நிலையில இருக்கும். இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எத தேர்வு செய்து இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கிறோங்கிறத நாம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனா மேக்ஸிமம் உடல் சார்ந்த இருப்புல தான் இருப்போம். ஏன்னா, ருசித்த உணவு உண்றது, நோய் வந்தா அத ரொம்ப அதனால வலிய அதாவது அத அத வந்து ஃபேஸ் பண்றது. ஸோ இந்த மாரி அ என்னோட உடலுக்கு இப்படி ஆயிருச்சு, என்னோட தேகம் இப்படி ஆயிருச்சு, இந்த இது அந்த உடல் பத்தியான ஒரு யோசனையிலேயே இருக்கிறது. இதுதான் ரொம்ப அடிநிலைன்னே சொல்றாங்க. இந்த நிலையிலிருந்து தாண்டி அடுத்த நிலைக்கு வரணும். உயிர்சார் இருப்பு, உளம்சார் இருப்பு, விழிப்பு நிலை இருப்பு, மெய்நிலை இருப்பு இந்த இதுக்கெல்லாம் வரணுங்கிறத வந்து ஜெயமோகன் அவரு சொல்லியிருப்பாரு. அ இதுக்கு சொல்யூஷனா வேதாந்தத்த பேஸ் பண்ணியும் ஜெயமோகன் அவர்கள் இதில ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அத வாசிச்சே காமிக்கிறேன். வேதாந்தம் சொல்வது ஒன்றே. மானுட இருப்பின் 5 நிலைகளில் முதல் 4ல் எங்கு நின்றாலும் அது தேக்க நிலையே. அன்னத்தில், பிராணனில், மனதில், விஞ்ஞானத்தில் 5ஆம் நிலையான ஆனந்தம் நோக்கி சென்று கொண்டே இருப்பதே உயிரின் கடமை. நித்யாவின் உவமை நத்தை மிக மெல்லத்தான் சென்று கொண்டிருக்கும். அதை தூக்கி எப்படி சுழற்றி போட்டாலும் அதே திசை நோக்கி மீண்டும் செல்லும். அதன் திசையை மட்டுமே அது அறியும். அப்படிங்கிறத இதில சொல்லியிருப்பாரு. நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும், அந்த விஸ்டம் அந்த என்லைட்மென்ட்ட நோக்கிய
நம்ம பயணத்தில் இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆ, நீ கைலாயம் போகணும் அப்படின்னாலும், நீ திருச்சியில தான் இருக்கிறேனாலும், உன்னோட பயணம் வந்து இமயமலையை நோக்கி இருக்குன்னா, அது சரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஓவராலா இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம்னு சொல்லுவேன். ஜெயமோகன் அவர்களோட தன்மீட்சி, ஒளிரும் பாதை, அதுக்கப்புறம் இந்த தன்னை கடத்தல். அ ஏன்னா, நம்ம வந்து நெறையா வகையான சூழல கடந்து வரோம். அதில நெறையா உடல் சார்ந்த, அ மனம் சார்ந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்றோம். அத ஃபேஸ் பண்ணும்போது, அ அதிலேயே துவண்டு அதிலேயே விழுந்துராம, அ அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கும், மீள முடியலைனாலும் அத எப்படி அந்த பிரச்சனைய பார்க்கணுங்கிறதையும், இந்த புத்தகம் படிக்கும் பொழுது ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. அ இன்னும் வேறொரு புத்தகத்திலேயோ, படங்கள் பற்றியோ பேசும்போது சந்திப்போம். நான் எப்பயும் முடிக்கும்போது சொல்லுவேன், "நிம்மதியா தூங்குங்க. நன்றி, வணக்கம்" சொல்லுவேன். இந்த புத்தகம் வந்து படிக்கும்போது அந்த தூக்கத்தோட அருமை என்னன்னுங்கிறது இன்னும் நல்லாவே தெரியும். அ அது ரொம்ப முக்கியம். அ கண்டிப்பா நிம்மதியா தூங்குங்க. எல்லாம் சரியாகும். நன்றி, வணக்கம்.